உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி தோணி இருக்கா? ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே தப்பா நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு? மத்தவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அம்பு பின்னாடி இழுக்கப்படுதுன்னா அது வேகமா முன்னாடி பாய போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க வாழ்க்கைய புரட்டி போடுற 5 முக்கியமான ரகசியங்களை பார்க்கலாம். வாங்க வாழ்க்கை பக்கங்களை புரட்டுவோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாழ்க்கை பக்கங்கள். நாம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனா நமக்காக வாழ மறந்துடுறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 5 விஷயங்கள் உங்க மனசுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசி பாயிண்ட் தான் உங்க வாழ்க்கையோட திருப்பு முனையா அமைய போகுது. முதல்ல உங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி பழகுங்க. இது ஏன் நடந்துச்சுன்னு போராடுறத விட, சரி நடந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. புயல் வரும்போது எந்த மரம் வளைஞ்சு கொடுக்குதோ அதுதான் தப்பிக்கும். பிடிவாதமா இருக்கிற மரம் உடைஞ்சுதான் போகும். அடுத்தது, உங்களை நீங்களே நேசிங்க. உலகம் உங்களை குறை சொல்லலாம், ஆனா நீங்களே உங்களை குறை சொல்லிக்காதீங்க. என்னால முடியும்னு உள்ளுக்குள்ள நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை 1000 பேர் சொல்ற விமர்சனத்தை விட வலிமையானது. மூணாவதா, தேவையில்லாத குற்ற உணர்வை விடுங்க. மத்தவங்களுக்காக உங்க நேரத்தையும் நிம்மதியையும் அடகு வச்சது போதும். ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லணும்னா தயங்காம சொல்லுங்க. கத்தணும்னு அவசியம் இல்ல, கோபப்படணும்னு அவசியம் இல்ல. மன்னிச்சிருங்க, இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு மென்மையா ஆனா உறுதியா சொல்லுங்க. காரணம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களை மதிக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட முடிவையும் மதிப்பாங்க. உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். நாலாவது, கம்பேர் பண்றது, அதாவது ஒப்பிடுறது. உங்க வாழ்க்கையோட முதல் பக்கத்தை இன்னொருத்தரோட 100வது பக்கத்தோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்துலதான் பூக்கும். உங்க போட்டி மத்தவங்க கூட கிடையாது. நேத்து இருந்த உங்களை விட இன்னைக்கு நீங்க ஒரு படி முன்னேறி இருக்கீங்களா, அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க உங்க வேகத்துல போங்க, உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். அதுவரை உங்க உழைப்ப கொடுத்துட்டே இருங்க. நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பயமே மாற்றம். ஒரு வேலை போயிருக்கலாம், ஒரு நட்பு பிரிஞ்சிருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச தொழில்ல நஷ்டம் வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு கவனிச்சு பாருங்க, ஒரு பழைய கதவு மூடுனாதான் ஒரு புதிய கதவு திறக்கும். வாழ்க்கை ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறதுக்கு இல்ல, அது ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கணும். மாற்றம் வரும்போது அது கஷ்டமாத்தான் இருக்கும், ஆனா அந்த மாற்றம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு கேக்குறத விட்டுட்டு, இந்த மாற்றத்துல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்க இது ஒரு புதிய வாய்ப்பு. வாழ்க்கை ஒரு அழகான புத்தகம் மாதிரிதான். ஒரு பக்கம் மட்டும் சோகமா இருக்கறனால முழு புத்தகமுமே மோசம்னு முடிவு பண்ணாதீங்க. அடுத்தடுத்த பக்கங்கள்ல உங்களுக்கான அழகான ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 5 விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாழ்க்கை பக்கங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.